வணக்கங்க மக்களே, நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். என்டிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸோட ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருந்தோம். கோட் மூலமே எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம், டைப்போகிராம் யூஸ் பண்ணி. இப்போ அதே டைப்போகிராம் யூஸ் பண்ணி நம்ம ரெபாசிட்டரிஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் இப்போது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறது, இல்லை அப்டேட் பண்ணுறது, இல்லை டெலிட் பண்ணுறது, இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்ல, அதுக்கு தான் நம்ம இங்கே ரெபாசிட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ரெபாசிட்டரிஸ்ன்ட்டு ஆல்ரெடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாம் role.repository.ts அப்படின்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெபாசிட்டரிஸ் கொரிஸ் எழுத போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நான் இன்ஜெக்டபிள் டெக்கரேட்டரை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபைலில் எனக்கு ஒரு ப்ரொவைடராக இருக்க போகுது. ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்போர்ட் கிளாஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, நான் ரோல் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல ரோலுக்கு, அதை நான் இதில் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெக்கரேட்டர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அந்த டெக்கரேட்டரை நான் கன்ஸ்ட்ரக்டரில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். எப்படி இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படின்ட்டு போட்டேன் அப்படின்னா போட்டு நமக்கு இன்ஜெக்ட் ரெபாசிட்டரி அப்படின்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் டெக்கரேட்டர். அந்த டெக்கரேட்டரை நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரைவேட் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரீட் ஒன்லியாக வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இதில் மட்டும்தான் அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ப்ரைவேட் ரீட் ஒன்லி போட்டு ரெபாசிட்டரி அப்படின்ட்டு நான் வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இந்த நேமில் தான் நான் இங்கே இதை யூஸ் பண்ண போகிறேன். டைப் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ரெபாசிட்டரிக்கு. ரெபாசிட்டரியில் இது ரோலுங்கிற டைப். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெபாசிட்டரி இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ரெபாசிட்டரியோட நேம், கிளாஸ் நேம் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த ரோலை நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ரோல் என்டிட்டியை நம்ம போன வீடியோவில் இந்த ரோல் என்டிட்டியை இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ரோல் இருக்கு தெரியுதா, இந்த ரோலை தான் நான் இந்த ரோல் ரெபாசிட்டரியில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரோலை இன்ஜெக்ட் ரெபாசிட்டரிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அதை நான் ப்ரைவேட் ரீட் ஒன்லியாக போட்டுக்கிறேன். அதை இந்த ரெபாசிட்டரிஸுங்கிற வேரியபிளில் நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெபாசிட்டரிஸ் மூலமாக அந்த ரோல்ஸை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறங்காட்டி நான் டைப்பு டிஃபைன் பண்ணிடுறேன். என்ன டைப் அப்படின்னா ரெபாசிட்டரி டைப் வரும். ரெபாசிட்டரி இருக்குது. ஸோ ரெபாசிட்டரி டைப், அதுக்கப்புறம் ரெபாசிட்டரி ரோல் டைப்பில் இருக்க போகுது. ஸோ அதை நான் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன். இந்த இன்ஜெக்டபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாஸை ஒரு ப்ரொவைடராக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஜெக்டபிள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு ப்ரொவைடர் கிளாஸ் ஒரு ப்ரொவைடராக மாற்றணுமோ அதெல்லாம் இந்த இன்ஜெக்டபிள் யூஸ் பண்ணுவோம். இது நெஸ்ட்.js டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு அதுவே அவங்களே பார்த்துப்பாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க நெஸ்ட்.js. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ரோல் எப்படி நான் இன்ஜெக்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இந்த கிளாஸை நீங்கள் இன்னொரு ப்ரொவைடரில் கூட மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டரில். அதுக்காக தான் நான் இன்ஜெக்டபிள்னு கொடுத்துருக்கேன். இது ஃபர்தராக சர்வீஸ் அண்ட் கண்ட்ரோலர்லாம் நம்ம போகும்போது பார்ப்போம் இந்த இன்ஜெக்டபிள் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இன்னொரு சர்வீஸில் நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரொவைடரில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸில் வெறும் அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது அப்போ உங்களுக்கு இது இன்னொரு ஈஸியாக இருக்கும். அப்போ தெரியும் நெஸ்ட்.js எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இன்ஜெக்டபிள் அப்படின்ட்டு நமக்கு புரியும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்ட ரோலை இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்காக சொல்லிடுறேன் ரோலுக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரோலை க்ரியேட் பண்ணுவோம் கரெக்டாக. டேட்டாபேஸில் புதுசாக ஒரு ரோல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எனக்கு ஒரு ரோல் வேணுமா, இல்லை 2 ரோல் வேணுமா, இல்லை எல்லா டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா ரோலும் வேணுமா அப்படின்ட்டு ஃபைண்ட் ஆல் நான் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன் காலமை, இல்லை அப்படின்னா நான் டெலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இந்த 5த்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொரி எழுத போகிறேன்.
நான் கொரி எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோட் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரியேட் ஒரு ரெக்கார்டை வந்து புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ணணுமா, அதுக்கான கொரி தான் இது. நான் வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக இதை வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் மல்டிபிள் இடத்துல சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நான் அசிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு வைக்காமல் இது ரோல் கிரியேட் பண்ணுறங்காட்டி நான் கிரியேட் ரோல்னு வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் பேராமீட்டர் ரோலுங்கிற பேராமீட்டர் வாங்கிக்கிறேன். இந்த ரோலில் வந்து நான் பார்ஷியல் ரோலுன்னு டைப் டெஃப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போது ரோலோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள், நம்ம ஆல்ரெடி என்டிட்டி கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஐடி, ரோல் நேம், டிஸ்கிரிப்ஷன், கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பைலாம் இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனல் ஃபீல்ட். நம்ம பார்ஷியல் ரோல் கொடுத்துருக்கோமா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்ல பில் ட்ரூ இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது ரோல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு. நம்ம கொடுக்கல அப்படின்னா அது நல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்ஷியல் ரோல்னு கொடுத்துக்கிறேன். பார்ஷியல் ரோலுங்கும்போது நான் இந்த ரோல் என்டிட்டி தான் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது இதில் இருக்க என்னென்ன ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணும். நான் வெறும் ரோலுன்னு டைப் டெஃப் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே கொடுத்தா தான் அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி இல்லை, இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இப்போ ரோல் நேம் கிரியேட்டட் பை அப்டேட்டட் பை யூசர் கொடுத்தாலுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகணும். பார்ஷியலாக எல்லா ஃபீல்டும் இல்லாமல் பார்ஷியல் ஃபீல்ட்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு வந்து நீ அதை எடுத்துகிட்டு நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பார்ஷியல்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். பார்ஷியல் ரோலுக்கும் டைப் டெஃப் பண்ணும்போது அதில் ஒரு வேரியபிள் நான் கொடுத்தா கூட இந்த இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும்போது ரோலோட ப்ராமிஸ் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ப்ராமிஸ் வந்து ஃபுல்ஃபில்டா அந்த இதில் உங்களுக்கு தெரியும்ல பெண்டிங்கில் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ப்ராமிஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ரிட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா அவைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராமிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகி ஃபுல்ஃபில்டாக ஆனக்கப்புறம் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அசிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அசிங்க் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு டேட்டா வரும். அந்த டேட்டாவை தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இங்கே அவைட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இங்கே அவைட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த ப்ராமிஸ் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஃபுல் ப்ராமிஸும் வேண்டாம், அந்த ப்ராமிஸில் இருக்கிற ஃபுல்ஃபில்டான எனக்கு ரிசல்ட்டு தான் வேணுங்கிறதுக்காக நான் இங்கே அவைட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் நீங்கள் அசிங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அவைட் அப்போ யூஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா வெறும் ரிசல்ட் மட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், ரெபாசிட்டரின்னு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா இது கிளாஸுங்கிறங்காட்டி இந்த கிளாஸில் இருக்க இந்த ரெபாசிட்டரி, ஸோ திஸ் டாட் ரெபாசிட்டரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ரெபாசிட்டரி என்னது டைப் ஓவராமில் ரெபாசிட்டரியோட நான் டைப் டிஃப் பண்ணியிருக்கேன், இது ரோலோட. ஸோ அதில் வந்து ரெபாசிட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் டேட்டாவை கமிட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். டேட்டா பேஸில் நம்ம டேட்டாவை சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே சேவ்னு கொடுத்துருக்கேன். அதோட ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் திஸ் டாட் ரெபாசிட்டரி டாட் கிரியேட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே கிரியேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பேராமீட்டர் வந்து நம்ம இங்கே ரோல் வாங்கியிருக்குமா, இந்த ரோலில் வந்து டேட்டா வரும். அந்த டேட்டாவை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த சேவ் கொடுத்து சேவ் பண்ண சொல்கிறேன். அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் எப்போ புது டேட்டாவை கிரியேட் பண்ணனாலும் கிரியேட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்டை சேவ் கொடுத்து சேவ் பண்ண போகிறீங்க. இதுதான் இங்கே சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். கிரியேட்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரியேட் முடிச்சுட்டு அடுத்தது ஃபைண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்றேன். ஃபைண்ட் ஆல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆல் ரோல்ஸ்னு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ரோல்ஸும் எடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம இன்புட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ரெக்கார்ட் கொடுக்கணுமோ அதை தான் அது வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம பேராமீட்டர் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் போன இதில் ரோல்னு அப்படின்ட்டு. இங்கே நான் ஏன் ரோலுன்னு கொடுக்கலாம் அப்படின்னா நான் கெட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு டேட்டா பேஸில் யார் யார் இருக்காங்க எனக்கு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். செலக்ட் கோடி இங்கே யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால இங்கே வந்து நான் ஃபைண்ட் ஆல் ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் எதுவும் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். அதேமாதிரி இது வந்து ப்ராமிஸ் வந்து அரே ஆஃப் ரோல்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் இங்கே நான் அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப்பில் அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் அவைட் யூஸ் பண்ணிட்டு திஸ் டாட் ரெபாசிட்டரியில் நான் ஃபைண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை செய்யும், எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக டேக் அண்ட் ஸ்கிப்னு எதுக்கு இருக்குது, இது இல்லைனாலும் வேலை செய்யும். இது எதுக்கு அப்படின்னா இப்போது சப்போஸ் ஒரு டேட்டா பேஸில் ஒரு 10 ரெக்கார்ட் 100 ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா இது எட்டு வந்து கொடுக்கணும், நம்ம அழகாக ரீட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 1,00,000 ரெக்கார்ட் இருக்குது, ஒரு 50,000 ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் அவ்வளோ இது நம்ம கொடுக்க முடியாது.
அதனால நம்ம பேஜினேஷன் ஒரு கான்செப்ட் போவோம். அந்த கான்செப்ட்டுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம வந்து ரெபாசிட்டரி லெவல்லயே இந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டாக நம்ம கொரி பண்ணி எடுக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இந்த ஃபைண்ட் மெத்தட் 2 பேராமீட்டர் எடுத்துக்கோ. ஒன்று டேக் அண்ட் ஸ்கிப். நீங்கள் இது ஆப்ஷனல் ஃபீல்ட் தான், நீங்கள் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். டேக் அண்ட் ஸ்கிப்ன்ட்டு நான் வந்து இங்கே வாங்கிக்கிறேன். இதுக்கு வந்து நம்பராக வாங்கணும். ஸோ நான் நம்பருன்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 10, ஸ்கிப் நம்பர் எதுவுமே இல்லை, 0. சரி, இந்த டேக்னா என்ன அப்படின்னா டேட்டா பேஸில் எத்தனை வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேக். ஸ்கிப் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வந்து நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 டேட்டா எனக்கு வேணும். அப்போ வந்து நீ எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாத அப்படிங்கும்போது நமக்கு ரிசல்ட்டில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 10 டேட்டா வரும். ஃபஸ்ட்டு 10 டேட்டா நமக்கு கிடச்சிரும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 10 டேட்டா கிடச்சிருச்சு, ஓகேவா? எனக்கு அடுத்த 10 டேட்டா வேணும். அப்படிங்கும்போது நான் 20ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து 20ல் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணிடணும். அப்போ என்ன இருக்கும்? 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற அடுத்த 10 டேட்டா எனக்கு வரும். இது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 11லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற டேட்டா எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 10 டேட்டாவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 30 வேணும். அப்படிங்கும்போது நம்ம இப்போ எவ்வளோ ஸ்கிப் பண்ணுவோம்? 20ங்கிறத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன, 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற அடுத்த 10 டேட்டா நமக்கு வரும். கரெக்டாக? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்கிப்பு யூஸ் பண்ணுவோம். இது வந்து சில கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு கோட் போடணும். அது வந்து நம்ம வந்து சர்வீஸ் ஃபைலில் நான் அந்த லாஜிக் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வெறும் கொரிங்கிறங்காட்டி நான் ஜஸ்ட்டு டேட்டாவை மட்டும் வாங்கி நான் இங்கே ஃபெச் பண்ணிடுறேன். இப்போ டேக் அண்ட் ஸ்கிப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்கள் டேட்டா பேஸில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ 1,00,000 இருந்தாலும் 1,00,000 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேக் அண்ட் ஸ்கிப் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைண்ட் ஆல் பார்த்துட்டோம், கிரியேட் பார்த்துட்டோம். அடுத்தது ஃபைண்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைண்ட் ஆல்னா என்ன? எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் கொரி போட்டு எடுத்தோம். இப்போ செலக்ட் ஒரு கண்டிஷனோட கொரி போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா ஃபைண்ட் ரோல் பை ஐடின்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டேட்டா பேஸில் வந்து ஐடிங்கிறது வந்து ஒரு ப்ரைமரி கீ காலம். ஸோ அதை வச்சு தான் நம்ம யூனிக்காக ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும்ட்டு. ஸோ அதனால் நான் ஐடி நம்பரில் பேராமீட்டராக வாங்கியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன். ஆஸ் யூஷுவல் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் வந்து ரோல் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நல் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இருந்தால் இது, இல்லைன்னா நல் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதேமாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அவைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரிஸ்டார்ட் ரெபாசிட்டரி டாட் find one by அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இந்த டைப்போரமில் வந்து ரெபாசிட்டரி ப்ரொவைட் பண்ணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும். நான் வந்து ஐடியை வந்து ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐடி இருக்குது. ஸோ நான் வந்து ஐடியை ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரோல் நேமை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரோல் டிஸ்கிரிப்ஷனை வச்சு கூட கண்டுபிடிக்கிற மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதான் வந்து இந்த ஃபைண்ட் ஒன் பையோட வேலை. நீங்கள் எந்த பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அந்த இதை வச்சு உங்களுக்கு அது கண்டுபிடிச்சிட்டு வரும். இங்கே ஐடி வந்து எப்படி கொடுக்கணும்னா ஐடி ஈக்குவல் டு ஐடின்னு கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேமும் வேல்யூவும் சேமாக இருக்கிறங்காட்டி நான் வந்து ஐடினே கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் வச்சு வேற ஒரு காலம் வச்சு கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலம் இதை நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபங்க்ஷனே வந்து பை ஐடி வச்சு கண்டுபிடிக்கிறங்காட்டி நான் வந்து ஐடின்ட்டு ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறேன் இந்த ஃபைண்ட் ஒன் பை ஃபங்க்ஷனுக்கு. இது பார்த்தீங்கன்னா எது மேட்ச் ஆகுதோ அது கொண்டு வந்து கொடுக்கும். மேட்ச் ஆகலையா அப்படின்னா நல்லா கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து அப்டேட் பை ரோல் ஐடி தான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐடி வச்சு தான் கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் வந்து இங்கே ஐடி வாங்கிக்கிறேன். அது போக நம்ம எந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக ரோலுன்ட்டு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் பார்ஷியல் ரோலாக கொடுத்துக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்டிட்டியில் இருக்கிற எல்லா காலத்தையும் அப்டேட் பண்ண போகிறதில்ல. ஏதோ 2 வேல்யூ இல்லைன்னா ஒரு வேல்யூ அப்படி தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்ஷியல் ரோலுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஃபுல் ரோலையும் அப்டேட் பண்ணும்போது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரிட்டர்ன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் வந்து ரோலு இல்லை அப்படின்னா நல். சப்போஸ் நீங்கள் கொடுத்த ஐடி வந்து இல்லவே இல்லை அப்படிங்கும்போது நம்ம நல் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து நல் கொடுத்துக்கிறேன். அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவைட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெபாசிட்டரி டைப்போரம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேராமீட்டரை வந்து நீங்கள் ஐடி கொடுக்கணும். அடுத்த பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட
ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐடியில் இப்போ ஐடி ஃபைலில் வந்து இந்த ரோல் நேம் வந்து அட்மின் இருக்கிறது வந்து சூப்பர் அட்மினாக கொடுக்கணும், மாற்றணும் அப்படின்ட்டு இதில் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 5 இருக்கும். இங்கே வந்து அட்மின் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய் ரெபாசிட்டியில் அப்டேட் பண்ணிடும். இதை அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சக்ஸஸ்ங்கிற ரிசல்ட்டு தான் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இதை டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் ஃபைண்ட் ஒன், நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் ரோல் பை ஐடியில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். அதே ஃபைண்ட் ஒன் பை ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணி அந்த ஐடியை வந்து நான் ஆப்ஜெக்ட் பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்போது அந்த டேட்டாவை நான் பார்ப்பேன். பார்க்கும்போது நான் கொடுத்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிருக்கா அப்படின்ட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைண்ட் ஒன் பை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் ரிசல்ட்டாக கொடுக்கும்போது வெறும் சக்ஸஸ்ன்னு கொடுக்குற போல் டேட்டாவோட கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இங்கே மறுபடியும் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது டெலிட். டெலிட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்து அதே மாதிரி அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் தான் டெலிட் ரோல் பை ஐடி. அதில் வந்து நான் வெறும் ஐடி மட்டும் வாங்கிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது டெலிட் பண்ணிடும், நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி இங்கே அவைட், அதே மாதிரி திஸ் டாட் ரெபாசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட்டுன்னு இருக்குது. டெலிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐடியை வந்து ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஐடி வந்து 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டில் நான் 1ன்னு வரும். அதை வந்து இது வந்து டெலிட் பண்ணிடும். டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெக்கார்டு எதுவும் இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு டெலிட் ஆகிடும். 1ங்கிற ஐடி வந்து டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்ச டேட்டா பேஸை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த ஐடி வந்து இருக்காது. இல்லை இங்கேயே வந்து நீங்கள் ஃபைண்ட் ஒன் பை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஐடியில் வந்து ரெக்கார்டு இல்லாதங்காட்டி நல்லுங்கிறது வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெபாசிட்ரிஸில் ரோலுக்கான ரெபாசிட்ரிஸ். இந்த 5 ஆப்ஷன் தான். நீங்கள் எத்தனை என்டிட்டிஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ரோலு, யூசரு, அந்த மாதிரி எது க்ரியேட் பண்ணாலுமே இந்த 5 தான் இருக்க போகுது. ஃபஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஐடி வச்சு ஃபைண்ட் பண்ணுவோம், இல்லை பர்டிகுலர் காலம் நேம் வச்சோ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா காலமையும் எடுத்துப்போம். ஃபைண்ட் ஆல், கெட் ஆல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. மேக்ஸிமம் இவ்வளோ தான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து எல்லாமே டைப் ஸ்கிரிப்டோட ஸ்டாண்டர்ட்ஸில் நான் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரியேட் ரோலுங்கிறது வந்து உங்களுக்கு கேமல் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமல் கேஸாக இருக்கும். அதே மாதிரி வேரியல் நேமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டாக இருக்கணுங்கிறக்காக நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனையும் நான் வந்து இங்கே நேமாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, எனக்கு புதுசாக ஒரு ரோலை வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ க்ரியேட் ரோல். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ண போகுது, டேட்டா பேஸில் இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு எல்லா ரோல்ஸுமே எட்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ ஃபைண்ட் ஆல் ரோல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ளூரல் நிறைய ரோல்ஸ் வரப்போகுதுங்காட்டி நான் ஃபைண்ட் ஆல் ரோல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இது என்ன, நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். ப்ரைமரி கீ வந்து ஐடியா இருக்குது டேட்டா பேஸில். எனக்கு ஒன்றுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரோலோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வா. இப்போ ஒன்றுன்னு கொடுக்குறேன்னா அந்த ரோல் வந்து சூப்பர் அட்மினாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஏபிசிடி அந்த மாதிரி சம்திங் இருக்குது, இந்த கிரியேட் பண்ணாங்க, கிரியேட்டட் பையில் இருக்குது, அப்டேட்டட் பையில் இருக்குது. ஸோ அந்த ஐடியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எடுத்துகிட்டு வாங்குறங்காட்டி நான் வந்து ஃபைண்ட் ரோல் பை ஐடின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு ஐடி கொடுப்பேன், அந்த ஐடியில் இந்த டேட்டாவை போய் நீ அப்டேட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கிட்ட நான் சொல்கிறேங்காட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் வந்து அப்டேட் ரோல் பை ஐடின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் பர்டிகுலர் ஒரு ஐடி கொடுக்குறேன். இப்போ 1ன்னு ஐடி கொடுத்தனா அந்த ஐடி நீ டெலிட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து டெலிட் ரோல் பை ஐடி அப்படின்னு நேமிங் வச்சுருக்கேன். இந்த கோட் பார்த்தீங்க எல்லாமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கோடு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், ஈஸியாக ரீட் பண்ணலாம். நீங்களே நாளைக்கு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இது ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து இந்த மெத்தட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டாட் வச்சேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெத்தட்ஸ் வந்து டைப் ஓரம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ், இந்த 5 தான் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிறங்காட்டி அந்த 5 மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ரிமூவ் கூட நீங்கள் டெலிட் கூட ரிமூவ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாஃப்ட் டெலிட் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட் ரிமூவ் யூஸ் பண்ணலாம், அப்டேட் ஆல் மல்டிபிள் அப்டேட்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு அப்டேட் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் சில டைமில் வந்து எனக்கு அரே ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்போ வரும் ரெபாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லை இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணிங்க,
இந்த கமெண்ட்ஸ்க்கு அதிகமாக லைக் வந்துச்சு அப்படின்னா நான் இதுக்கு வந்து தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். அவ்வளோதான் ரெபாசிட்டரிஸ். நம்ம ஜஸ்ட்டு டேட்டாபேஸில் என்னென்ன கொரி போடுவோமோ அதே தான் நம்ம இங்கே வந்து கோடில் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே இங்கே வந்து செலக்ட் கொரி, இன்செர்ட் கொரி, அப்டேட் கொரி தான். ஓகே, உங்களுக்கு இப்போ ரெபாசிட்டரிஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு உங்களோட கொரிஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அதேமாதிரி நான் வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ க்ரியேட் பண்ணணுனாலும் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் மோட்டிவேட் பண்ணேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு நெஸ்ட்.js கற்றுக்கணுமோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைம் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.